ஹே கைஸ், இதுக்கு முன்னாடி இந்த புக்கை ரிவ்யூ பண்ண வீடியோவில் சோஷியல் மீடியா பர்ஸ்பெக்டிவில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி சோஷியல் மீடியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக போஸ்ட் பண்ணணும், இது எல்லாத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை க்ரோத் பண்ண எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அவங்க இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு தான் நீங்கள் போகணும். இது தெரியாமல் தான் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்ட் டைம் ஜாப் அவைலபிள்னு போஸ்ட் போட்டு டோட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட மோட்டோ என்ன, அதில் என்ன மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட்டாக போடுறாங்க, நீங்கள் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை எந்த பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக இருக்கணும். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட சைஸ் மேட்ரு கிடையாது. அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆடியன்ஸ் என்ன லிசன் பண்ணுறாங்கன்னு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் தான் நம்பர் 1 பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதில் 279 crores ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது வேர்ல்டு பாப்புலேஷனில் 3ல் ஒருத்தர் ஃபேஸ்புக் யூஸராக இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் எல்லா ஏஜ் பர்சன்ஸும் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. இதில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட், பர்சனல் லைஃப் கண்டென்ட் மட்டும்தான். இதில் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்காக பர்ஸ்பெக்டிங் பண்ணலாமான்னு கேட்டால் 100% பண்ணலாம். ஆனால் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் அதான் இல்லை. ஏன்னா நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச, போர் அடிக்கும் போது டைம் பாஸ்க்காக, இல்லைனா எதுவும் பொண்ணுங்க கிட்ட பேச, இதுக்கு எல்லாத்துக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு கிடையாது. இதே போல தான் உங்கள் பர்ஸ்பெக்டிவ். அவர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக தான், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் நிறைய மோட்டிவேஷ்னல்ஸ், பிஸ்னஸ் க்ரோத், ஹவு டு ஏர்ன் மணி, பர்சனல் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறைய குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் இருக்கும். அதில் உங்கள் போஸ்ட்டை ஷேர் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். அதே உங்கள் போஸ்ட்டை தளபதி ஃபேன்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணால் வேஸ்ட்டு தான், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இந்த மிஸ்டேக்கை நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் பண்ணுறீங்க. இதை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஈஸியாக பர்ஸ்பெக்டிங் பண்ணலாம். செகண்ட் ஒன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் 127 crores ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. இது அதிகமாக 18 ஏஜ்லேருந்து 29 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோர் தென் 8 crores ஃபோட்டோஸ் பெர் டே ஷேர் ஆகுது. இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரீசெண்டாக தான் வீடியோவும் ஷேர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதில் ஃபேஸ்புக் மாதிரியே போஸ்ட் பண்ணுறது ஈஸியாகவும் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஏன் ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சம் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஷிப்காக, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக. ஆனால் ஒரு சில பேர் அவங்க பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்கள் போஸ்ட் பிடிச்சிருந்தா, உங்கள் போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட ப்ரைவேட் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஃபேஸ்புக் மாதிரியே உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்கள் ப்ராடக்ட்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் ஹாபீஸ், உங்கள் ப்ரொஃபஷ்னல், இது எல்லாமே உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஷோ பண்ணலாம். ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஒரே கம்பெனி தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டெட் போஸ்ட் போடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் போஸ்ட் மட்டும் தான் போட முடியும். உங்கள் பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா உங்களால் போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃபாலோவர்ஸ் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே வாட்ச் பண்ண முடியும். இது மூலமாக உங்கள் ஆடியன்ஸ்க்கு தகுந்த போஸ்ட்டை உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியும். முக்கியமாக உங்கள் போஸ்ட்டுக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இன்னும் அதிகமாகும். இன்ஸ்டாகிராமை மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் போஸ்ட்டை இனோவேஷனாகவும் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருந்தால் ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் யூடியூப். கூகுளுக்கு அடுத்ததா லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜினாக இருக்கிறது யூடியூப் தான். இதில் 229 crores ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் ஜென்ரலாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது ஹவு டு, டுட்டோரியல், ப்ராப்ளம் சால்விங், எஜுகேஷ்னல்,
சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வீடியோ இது எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை விட அதிகமாக பார்க்குறாங்க. நீங்கள் யூடியூப்ல லென்த்தான வீடியோக்கு பதிலாக ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோ டாப் ரேங்கிங்கில் வரணும்னா கேப்ஷன், தம்ப்நெயில், டேக், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வேணும். இது எல்லாத்த பற்றியும் லேர்ன் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பற்றி நிறைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. அது உங்கள் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன், லிங்க்டின். லிங்க்டின் தான் கேரியர் ஓரியன்ட் பீப்புளுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலான நெட்வொர்க். இதில் 25 ஏஜ்லேருந்து 50 ஏஜுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் தான் அதிக பேர் இருப்பாங்க. லிங்க்டின் விசிட் பண்ணுற ஆடியன்ஸ் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வர மாட்டாங்க. கேரியர் க்ரோத், ஜாப், ஸ்கில் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப் இதுக்காக தான் விசிட் பண்ணுவாங்க. லிங்க்டின்ல லோ நம்பர் ஆஃப் ஆக்டிவ் யூசர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு காம்படிஷனும் இருக்காது. அவங்க கூட நீங்க ஈஸியாகவும் கான்டாக்ட் வச்சுக்கலாம். உங்க போஸ்ட்டை ஆர்டிக்கல், வீடியோ, இன்ஃபோகிராபிக்ஸ் மூலமா போஸ்ட் பண்ணா உங்க நெட்டோமார்க்கெட்டிங் பிசினஸ்க்கு தேவைப்படுற குட் குவாலிட்டி பர்ஸ்பெக்ட்ஸ் கிடைப்பாங்க. என்னுடைய சஜஷன், சோஷியல் மீடியா பர்ஸ்பெக்டிங் பண்றதுக்கு மற்ற பிளாட்ஃபார்மை விட லிங்க்டின் பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஃபிஃப்த் ஒன், ட்விட்டர். ட்விட்டர் மெசேஜ் ப்ராட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் மெஜாரிட்டி 24 ஏஜ்லேருந்து 40 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இல்லைனா பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, இல்லைனா ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் இவங்களுடைய இம்பார்ட்டண்டான மெசேஜ் இல்லைனா நியூஸை பப்ளிஷ் பண்ண தான் ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இதில் பர்ஸ்பெக்டிங் பண்ண முடியுமான்னு பார்த்தா பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி யூஸ் பண்ணால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேற எதுக்கும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒவ்வொரு ட்விட்டுமே லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ட்விட்டரில் பர்ஸ்பெக்டிங் பண்ணி பர்ஸ்பெக்ட்ஸ் கிடைச்சா அது உங்கள் லக்கை பொறுத்து தான். சிக்ஸ்த் ஒன், பின்ட்ரெஸ்ட். இது ஒரு இமேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 30 பின்ஸ் போடலாம். மெஜாரிட்டி பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறது 30 ஏஜ்லேருந்து 49 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க தான். அதுவும் 80% யூசர்ஸ் உமன்ஸ் தான். ஸோ உங்கள் கம்பெனியில் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை இந்த பின்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட்டாக போட்டால் இது மூலமாக கூட உங்களுக்கு உமன்ஸ் பர்ஸ்பெக்ட்ஸ் கிடைப்பாங்க. செவன்த் ஒன், ஸ்னாப்சாட் அண்டு ஷேர்சாட். ஸ்னாப்சாட் ஒரு ஃபோட்டோ ஷேரிங் அப்ளிகேஷனாக தான் இருந்தது. பட் ரீசெண்டாக தான் 10 செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி அப்டேட் கொண்டு வந்தாங்க. மேக்ஸிமம் ஸ்னாப்சாட்டுக்கு வர ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் வருவாங்க. ஸ்னாப்சாட்டில் உங்கள் நெட்டோமார்க்கெட்டிங் போஸ்ட்டை போஸ்ட் பண்ணால் அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். நீங்கள் என்ன ஷேர் பண்ணீங்கன்னு ரெக்கார்டு இருக்காது. உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்கள் போஸ்ட்டை பார்த்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்னாப்சாட்டில் பர்ஸ்பெக்டிங் பண்ணி பர்ஸ்பெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். நெக்ஸ்ட்டு ஷேர்சாட். ஷேர்சாட்டில் தான் நிறைய பேர் ஃபோனை ஷேக் பண்ணி நெட்டோமார்க்கெட்டிங்காக பர்ஸ்பெக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் செட்டையும் தாண்டி வேறு மைண்ட் செட்டில் தான் பேசுவாங்க. இது எனக்கு பர்சனலாகவே நடந்திருக்கு. அப்படி பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது டோட்டலாக வேஸ்ட்டு தான். இருந்தாலும் ஒரு சில பேர் தான் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட கூட பேசலாம். ஆனால் பொழுதுனைக்கும் இதுலேயே உட்காந்துருக்குது உங்களுக்கு டோட்டலாக டைம் வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ பார்த்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. அந்த பிளாட்ஃபார்ம் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி உங்கள் போஸ்டோட வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பெரிய விஷயத்த பண்ண போகிறது கிடையாது. நம்ம பண்ணுறத அப்படியே டூப்ளிகேட் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் உங்கள் டீம்மேட்ஸ்க்கும் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பர்ஸ்பெக்டோட ஈஸியாக இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டூப்ளிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களால் சோஷியல் மீடியாவில் பர்ஸ்பெக்டிங் பண்ண முடியாது, உங்கள் பிஸ்னஸும் க்ரோத் ஆகாது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா
பி ஏ சோஷியல் மீடியா பில்லியனர் பை தீபக் பஜாஜ். இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.